ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோட்டிவ் ஸ்பீச் மட்டும் ஒன்று கொடுக்குறேன். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் ஒரு பொருள் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த பொருள் நம்ம கையில் இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கிற வரையும் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு சின்னோண்டு ஒரு பொருள் கூட இருக்காது, ஆனால் உங்கள் யோசனை மட்டும் பலமாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகி நிற்கிறீங்க. ஸோ உங்கள் கையில் எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கா இந்த இது வந்து மைக்கு நினைப்பீங்க, இது மைக்கெலாம் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிம்பிள் மாதிரி ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறதா, இப்போ இந்த பட்டனை ஆன் பண்ணனா இந்த வீடியோ ஆஃப் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தான். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் இருக்கும். அந்த ரிங் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ரிங் லைட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி கிட்ட போகும். அதாவது நான் தூக்கணும்னா இந்த சீட்டை வரையும் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இதுதான். இது வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் மெயினாக இன்னொன்று சொல்லணும்னா லோ அண்ட் டிவைஸ் தான் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஐஃபோன் அது மாதிரிலாம் போவேன், ஐஃபோன் கேமராலாம் அது மாதிரி போவேன். இப்போதைக்கு என் கையில் என்ன இருக்கோ இதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட முடியும். கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, கண்டென்ட் கிரியேஷனாக இருந்தாலும் சரி, வீடியோ எடுத்து இதை வச்சு தான் போட முடியும். ஏன்னா நான் இப்போ என்கிட்ட வேறு எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வரும்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ வர வரையும் இதுதான் இதான் ஹெல்ப் பண்ண போகுது. இது வந்த பிறகு நான் அதை மறந்துட மாட்டேன், அதை வந்த பிறகு இது மறந்துட மாட்டேன். லைட்டாக கொஞ்சம் குழம்புது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு நினைக்காது. நான் வந்து மைக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எப்படா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எடிட்டில் போய் வந்துருந்தேன், அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ அதனால தான் என்கிட்ட இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். நீங்களுமே உங்ககிட்ட இருக்கிறத வச்சு கற்றுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு எங்கன்னா ஆரம்பிங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மட்டும் ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு கூட இது எடுத்துக்கோங்க. இது வந்து நிறைய பேர் மைக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கேயே கேமராவோட இதுவும் போட்டிருக்கோம். இது மைக்கெலாம் கிடையாது. உதாரணத்துக்கு இது எடுத்துக்கோங்க. ஓகேவா? இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க. நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் சக்ஸஸாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.